ஏன் ஜப்பானோட புல்லட் ட்ரெயின்ஸ் வந்து மூக்கு நீளமா இருக்கு அப்படின்னு தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் மூக்கு சின்னதா இருக்கும். இல்ல ஸ்பீடுக்காகவா இருக்குமோ? நம்ம ஸ்பீடுக்காக தான் நினைப்போம். பட் யூரோப்ல, சைனால எல்லாம் புல்லட் ட்ரெயின்ஸ் இருக்கு. அதுகளுக்கு இவ்வளவு ஷார்ப்பான நோஸ் கிடையாது. ஆனா அதை விட ஸ்பீடாவும் போறாங்க. மெயினான ரீசன் வந்து என்னன்னா ஜப்பானோட டோப்போகிராஃபி. ஜப்பான்ல வந்து நிறைய டனல்ஸ், அப்புறம் டனல் பக்கத்துலேயே வந்து நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் இருந்திருக்கு. இந்த ட்ரெயின் வந்து அந்த டனலுக்குள்ள போறப்ப வந்து அந்த ஏர் கம்ப்ரஸ் ஆகி வெளியே வர்றப்போ வந்து பயங்கரமான சானிக் பூமோட வெளியே வந்திருக்கு. ஒரு எக்ஸ்ப்ளோசிவான சவுண்டு. இதுல வந்து அந்த பில்டிங்ஸ் எல்லாமே ரேட்டில் ஆகிறது, பயங்கரமான நாய்ஸ் வருது அப்படிங்கிறதுனால இதை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஏஜி நாக்கட்சோ அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு கிங்ஃபிஷரை பார்த்திருக்காரு. அது வந்து மீன் பிடிக்கிறதுக்கு தண்ணிக்குள்ள டைவ் பண்றப்போ தண்ணி வந்து ஸ்பிளாஷே ஆகல. ஸோ அதனால இவருக்கு ஒரு ஐடியா வருது, நம்மளும் அந்த கிங்ஃபிஷருக்கு அகேன்ஸ்டா மாடல் பண்ணி ட்ரெயினோட மூக்க நீளமா வச்சோம்னா காத்துக்குள்ள வந்து அப்படியே கிழிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனால சவுண்ட் பொல்யூஷனும் கம்மியாச்சு, 10% ஃபாஸ்டாகவும் போயிருக்காங்க, 15% வந்து எலக்ட்ரிசிட்டி யூசேஜும் கம்மியாக இருக்கு. நைஸ். அப்போ உலகத்திலே பெஸ்ட் இன்ஜினியரிங் டிசைனர் வந்து நேச்சர் தானா?